என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். பிப்ரவரி 19வது நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு விசுவாச தந்தை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 12 முதல் 25 வரையுள்ள 15 அதிகாரங்களில் ஆபிரகாமை பற்றி படிக்கிறோம். தேவன் ஆபிரகாமை கானான் நாட்டுக்கு போகச் சொல்லுதல், ஆபிரகாம் கீழ்ப்படிதல், லோத்துவுக்கு விட்டு கொடுத்தல், லோத்துவுக்காக போரிடல், லோத்துவுக்காக ஜெபித்தல், 2 முறை பஞ்சம் பிழைக்க வேற்று நாடுகளுக்கு போதல், ஆண்டவருடன் உடன்படிக்கைகள் செய்து கொள்ளுதல், இஸ்மவேலை பெற்றுக்கொள்ளுதல், தூதர்களை உபசரித்தல், ஈசாக்கை பலியிட முன்வருதல், ஈசாக்குக்கு பெண் பார்த்தல் போன்ற பல நிகழ்வுகள் நம் நினைவலைகளின் மேலே உயர்ந்து நிற்கின்றன. ஆபிரகாம் விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு தகப்பனாய் வழிகாட்டுகிறார். சாராளின் மறைவுக்கு பின் ஆபிரகாம் கேத்துராள் என்ற பெண்ணையும் மணந்து கொண்டு சுமார் 31 ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். கேத்துராளுக்கும் 6 பிள்ளைகள் பிறந்தனர். ஆபிரகாம் 175 ஆண்டுகள் வாழ்ந்தார். தன் இறுதி நாட்களில் ஈசாக்கு, இஸ்மவேல், கேத்துராளின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டிய ஆஸ்திகளை திட்டமிட்டு கொடுத்தார். தகப்பன் உயிரோடு இருக்கும்போதே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை திட்டமிட்டு உயில் எழுதி வைத்து விடுவது இன்றைக்கும் நல்லது. அதன் பின் பிள்ளைகள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொள்வதை இது தவிர்க்கும். ஆபிரகாம் இறந்து போனபோது ஈசாக்கும் இஸ்மவேலும் இணைந்து வந்து சாராளை அடக்கம் பண்ணிய மக்பீலா என்ற குகையிலே அடக்கம் பண்ணினார்கள். சகோதரர்கள் ஒருமித்து வந்து தகப்பனுக்குரிய மரியாதையை செய்தது சிறப்பானதாகும். ஆபிரகாம் என்ற ஒரு சகாப்தம் முடிந்தது. காண முடியாத தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து கீழ்ப்படிந்து வாழும் வாழ்க்கை தொடங்கிற்று. அடுத்த தலைமுறையினனாக ஈசாக்கு ஆபிரகாம் வாழ்ந்த பூமியில் வாழ்கிறான். ஆபிரகாமின் வாழ்க்கையில் நடந்த சில காரியங்கள் ஈசாக்கின் வாழ்விலும் நடக்கின்றன. ஈசாக்கிற்கும் மழலை பேறு இல்லாதிருந்தது. ஈசாக்கு குழந்தைக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். குழந்தை பேரளிப்பது என்பது முற்றிலும் கடவுள் கிருபையே. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தற்காலத்தில் கூட நம்முடைய புதிய வாழ்க்கை முறைகளால் அநேகருக்கு குழந்தை இல்லை. இன்று மருத்துவம் அக்குறையை நீக்க உதவுகிறது என்றாலும் கர்த்தர் குழந்தையாகிய சுதந்திரத்தை தராவிடில் மருத்துவமும் வீணாகிவிடுகிறது என்பதே உண்மை. தகப்பனின் சாயல் பிள்ளைகளுக்கு இருக்கும் என்றால் ஆபிரகாமின் விசுவாச சாயல் நம் செயல்களில் இருக்க வேண்டும். தகப்பனின் சாயல் பிள்ளைகளுக்கு இருக்கும் என்றால் ஆபிரகாமின் விசுவாச சாயல் நம் செயல்களில் இருக்க வேண்டும். ஜெபம். தேவனே, எங்கள் விசுவாச தந்தை ஆபிரகாம் எல்லோருக்கும் வைத்து போன சொத்தான விசுவாசத்தை உரிதாக்கி கொள்ள உதவி செய்யும். ஆமேன்.